இந்த சனிப்பெயர்ச்சியில கன்னி ராசிக்கு கண்டக சனி ஏற்பட போகுது. இந்த காலகட்டத்தில அவங்க குணநலத்துல எந்த விஷயங்கள்லாம் மாற்றம் ஏற்படும்? இந்த கண்டக சனியில் கன்னி ராசி மேலேயே சனியுடைய பார்வை விழுது. ஸோ கன்னிக்கு பொதுவாகவே ஒரு லெத்தாஜிக்னஸ்ன்னு இருக்கும். பார்த்துக்கலாம், வீடு பார்த்துக்கலாம், என்னாக போகுது அப்படிங்கிற ஒரு கவன குறைவுங்கிறது இருக்கும். ஸோ அதை கண்டிப்பாக மாற்றிக்கணும். கன்னி ராசி நேயர்கள் எந்தெந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும்? பழக்கவழக்க மாற்றங்கள் அப்படிங்கிறது எது செய்யணும் இந்த காலகட்டத்தில? ஃப்ரெண்ட்ஷிப் டைம் அப்படிங்கிறத கன்னி கொஞ்சம் குறைச்சிக்கணும். நண்பர்களுக்கு செலவழிக்கிற நேரத்தை கன்னி குறைச்சிக்கிட்டா இந்த சனி பயிற்சியில் உருப்பிட்டுருவாங்க கண்டிப்பாக. என்ன ரீசன் அப்படின்னா, இந்த கண்டக சனி காலகட்டத்தில வேலைக்கு செல்லும் பொழுது எந்த விஷயங்கள்லாம் கவனமா இருக்கணும்? ஒரு பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்களுக்கு இந்த கண்டக சனி அவங்களுக்கு சாதகமா இருக்குமா? நிச்சயமாக கன்னிக்கு முன்னேற்றம்ங்கிறது இருக்குது. சனியுடைய பார்வை ராசியில் இருக்கும்போது வேலையை நிறைய செய்ய வைப்பார் சனி. இவங்களோட எஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, இவங்களுடைய திறமை அப்படிங்கிறது அதிகமாயிரும். கண்டிப்பாக பார்ட்னர்ஷிப் வச்சுருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்க எல்லாத்துக்குமே இந்த கண்டக சனி திருமண யோகம்ங்கிறது எந்த அளவுக்கு சாதகமா இருக்குங்க? குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயமாக திருமணம் நடக்கும் கன்னிக்கு. இந்த கண்டக சனிக்கு அப்புறம் 7லே தான் சனி வராரு. நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. கன்னிராசி நேயர்களுக்கு நம்ம ஒரு கோயில் சொல்லணும், இந்த காலகட்டத்தில் போயிட்டு வரும்பொழுது கண்டக சனி பிரச்சனைகள் குறையும் அப்படின்னா எந்த கோயில் மேம் சொல்லணும்? திருப்பதி போயிட்டு வந்தால் திருப்பம் அப்படிங்கிறது கன்னிராசிக்கு இந்த கண்டக சனியில் கண்டிப்பாக நடக்கும். கன்னிராசி நேயர்கள் நான் என்னால் கோயிலுக்கு போக முடியல அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் வீட்டிலிருந்தே ஒரு வழிபாடு செய்யணும் அப்படின்னா கன்னிராசிக்கு இந்த கண்டக சனியுடைய அந்த கடுமை அப்படிங்கிறது பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோட இணைந்தவர் ஆஸ்ட்ரோ முத்துக்குமாரி மேம் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். மேம், இப்போ நம்ம கன்னி ராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி பலாபலன் பார்க்க போகிறோங்க மேம். இந்த சனி பயிற்சியில் கன்னி ராசிக்கு கண்டக சனி ஏற்பட போகுது. அந்த காலகட்டத்தில் அவங்க எந்த மாதிரி விஷயங்களை கவனமாக இருக்கணும், என்ன மாதிரி முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும், என்ன தடைகள்லாம் வரும், இதெல்லாமே பார்க்கலாங்க மேம். பொதுவாகவே கன்னியோட குணநலம் அப்படிங்கிறதவே நம்ம பார்த்துருப்போம். இந்த காலகட்டத்தில் அவங்க குணநலத்தில் எந்த விஷயங்கள்லாம் மாற்றம் ஏற்படும் மேம்? இந்த கண்டக சனியில் கன்னி ராசி மேலேயே சனியுடைய பார்வை விழுது. ஸோ கன்னிக்கு பொதுவாகவே ஒரு லெத்தாஜிக்னஸ்ன்னு இருக்கும். பார்த்துக்கலாம், வீடு பார்த்துக்கலாம், என்னாக போகுது அப்படிங்கிற ஒரு கவன குறைவுங்கிறது இருக்கும். ஸோ அதை கண்டிப்பாக மாற்றிக்கணும். எந்த விஷயத்த நீங்கள் கவனமாக லெத்தாஜிக்காக விடுறீங்களோ அது உங்களுக்கு மிஸ் ஆகிடும் கண்டிப்பாக. ஒரு ஜாபே நீங்கள் அப்ளை பண்ணணும், அடுத்த வாரம் தானே பண்ணிக்கலாம் லாஸ்ட் டைம் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணாமல் இருக்கும்போது அப்ளிகன்ஸ் நிறையாகவோ இல்லை அப்ளிகேஷன் முன்னாடியே க்ளோஸ் ஆகவோ வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி கடைசி நிமிஷத்தில் நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ எதையுமே ஒரு லெத்தாஜிக்காக விடாமல் உடனே சின்ன விஷயங்களாக இருந்தாலும் அதை செஞ்சு பழகிட்டீங்க அப்படின்னா அது இந்த கண்டக சனியிலேருந்தும் இந்த சனி பயிற்சியிலேருந்தும் உங்களை ரொம்பவே நல்லா காப்பாற்றும். கன்னிராசி நேயர்கள் எந்தெந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும்? பழக்கவழக்க மாற்றங்கள் அப்படிங்கிறது எது செய்யணும் இந்த காலகட்டத்தில? அதே சமயம் இந்த கண்டக சனி காலகட்டத்தில எப்பேற்பட்ட நபர்கள்ட்ட இருந்து விலகி இருப்பது நல்லதா இருக்குங்க? ஃப்ரெண்ட்ஷிப் டைம் அப்படிங்கிறத கன்னி கொஞ்சம் குறைச்சிக்கணும். நண்பர்களுக்கு செலவழிக்கிற நேரத்தை கன்னி குறைச்சிக்கிட்டா இந்த சனி பயிற்சியில் உருப்பிட்டுருவாங்க கண்டிப்பாக. என்ன ரீசன் அப்படின்னா, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டைம்னால மேரேஜான கன்னிராசிக்காரங்களுக்கு ஒய்ஃபோட கான்ஃப்ளிக்ட் வர்றதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஸோ பெண்ணாக இருக்கும் பட்சத்துலையுமே பெண் நண்பர்களோடய நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்கனாலும் எப்போ பார்த்தாலும் நீ உன் ஃப்ரெண்ட்கிட்ட தான் பேசிகிட்டு இருப்பேன்னு ஹஸ்பண்ட் கோவப்படுறதுக்கு வாய்ப்பு நிச்சயமாக இருக்குது. அதே மாதிரி சிச்சுவேஷன்ஷிப்பு, இன்ஸ்டாகிராமில் யாருக்கோ ரீல் அனுப்புறது, தேவையில்லாமல் அடிக்கடி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்கிறது, இது கூட குடும்பத்துக்குள்ளே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே பிரச்சனையை உண்டு பண்ணிடும். ஏன்னா சனி உட்கார்ந்துட்டு இருக்கிறது 7ஆம் இடம். ஸோ சும்மா ஒரு ரீல் தானே ஷேர் பண்ணேன், நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொன்னோம்னா அது பெரிய பிரச்சனைக்கு கொண்டு போய் விட்டுரும். ஸோ இந்த விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் கன்னி. கன்னிராசி நேயர்கள் இந்த கண்டக சனி காலகட்டத்தில வேலைக்கு செல்லும் பொழுது எந்த விஷயங்கள்லாம் கவனமா இருக்கணும்? இந்த காலகட்டத்தில முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்காங்க? நிச்சயமாக கன்னிக்கு முன்னேற்றம்ங்கிறது இருக்குது. சனியுடைய பார்வை ராசியில் இருக்கும்போது வேலையை நிறைய செய்ய வைப்பார் சனி. இவங்களோட எஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க இல்லையா, இவங்களுடைய திறமை அப்படிங்கிறது அதிகமாயிரும் கண்டிப்பாக. அதே மாதிரி இவங்க போடுற எஃபர்ட்ஸுக்கான ஒரு ரெகக்னேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். வேலை மாற்றம் உண்டு, வேலை வாய்ப்பு உண்டு, வேலையில் நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறதும் நிச்சயமாக உண்டு. ஆனால் கூட வேலை செய்கிறவங்கள நம்பி வேலையை ஒப்படைக்கக்கூடாது. தன்னுடைய வேலையை தான் கரெக்டாக அந்த கொடுத்த நேரத்தில் கொடுத்த கமிட்மெண்ட்டை முடிச்சிட்டாங்க அப்படின்னா 100% கரியருங்கிறது கன்னிக்கு சக்ஸஸ் தான். கன்னிராசி நேயர்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்களுக்கு இந்த கண்டக சனி அவங்களுக்கு சாதகமா இருக்குமா? ஒரு புது இடத்துல இன்வெஸ்ட் பண்றதாகட்டும், இல்ல நான் எக்ஸ்பேண்ட் பண்ண போறேன், ஒரு பெரிய முதலீடு பண்ண போறேன் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த காலகட்டம் எப்படிங்க மேம் இருக்கும்? பார்ட்னர்ஷிப் வச்சிருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்க எல்லாத்துக்குமே இந்த கண்டக சனி நல்ல சக்ஸஸை கொடுத்துரும். ஏன்னா 7ங்கிறதே பார்ட்னர் தான். அந்த சனி உங்க பார்ட்னர் மூலமா தான் வேலை செய்வார். 7ஆம் இடம்ங்கிறது உங்களுக்கு பாதக ஸ்தானம். அதில் ஒரு பாவகிரகம் இருந்து வேலை செய்கிறதுனால மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ங்கிற மாதிரி பார்ட்னர்ஷிப்பில் நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லபடியாக அமைஞ்சிரும். ஒரே ஒரு விஷயம், பிஸ்னஸ் பிளேஸில்
நீங்க வேலைக்கு ஆட்கள் வச்சிருப்பீங்க. நீங்க சம்பளம் குடுக்கக்கூடிய நபர்கள கொஞ்சம் க்ளோஸா மானிட்டர் பண்ணணும். ஏதாவது ஃபினான்ஷியல் கையாடல் அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது அவங்க மூலமா அவங்க வேலைய செய்யாம இருக்கிறதுனால பிசினஸ் அடி வாங்குறது. இந்த மாரியான விஷயங்கள் மட்டும் நடக்கும். இத கவனமா பார்த்துக்கணும். மித்தபடி கன்னி ராசிக்கு இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமா தொழிலோட விரிவடையறது, தொழில் மூலமா இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் இது எல்லாமே ரொம்பவே நல்லாருக்கும். அதுல எந்த பிரச்சனையுமே இல்ல. கன்னிராசி நேயர்களுக்கு திருமணம் இதுவரை ஆகாம இருக்கக்கூடிய நபர்கள், இந்த கண்டக சனி காலகட்டத்தில திருமண யோகம்ங்கிறது எந்த அளவுக்கு சாதகமா இருக்குங்க? நிச்சயமா திருமணம் நடக்கும் கன்னிக்கு. இந்த கண்டக சனிக்கு அப்புறம் 7லே தான் சனி வராரு. ஸோ 5ஆம் அதிபதியும் கூட சனி. ஸோ 5ஆம் அதிபதி 7க்கு வரும்போது, சொந்தத்திலே பொண்ணு அமையறது, மாப்பிள்ளை அமையறது, இல்ல விரும்பினவங்களே இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறது. மேக்ஸிமம் லவ் மேரேஜுக்கு பாசிபிலிட்டி இல்ல. சனி பாதகாதிபதிங்கிறதுனால. ரேர் கேஸஸ்ல மட்டும் நடக்கும். இன்னொன்னு என்ன நடக்கும்னா, அரேஞ்ச்ட் மேரேஜா இருந்தாலும் இவங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கும். எனக்கு பொண்ணு, மாப்பிள்ளை இந்த மாரி இருக்கணும்னு. அந்த விருப்பத்துக்கு தகுந்த மாரி பொண்ணோ, மாப்பிள்ளையோ அமையறது அப்படிங்கிறது கண்டிப்பா நடக்கும். கன்னிராசி நேயர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இதுவரை இல்லாம இருக்கக்கூடிய நபர், ஒரு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அப்படியே சூழ்நிலையில இருக்கிற நபர்கள், இந்த கண்டக சனி காலகட்டத்தில அத ஆரம்பிக்கலாமா? அப்படி இருக்கவங்களுக்கு அதுக்கான யோகம் இருக்காங்க? நேச்சுரலா கன்சீவ் ஆகுறதுக்கான வாய்ப்பு வந்து நெறைய இருக்கு. இப்போ கல்யாணமே ஆனாலும் உடனே கன்சீவ் ஆயிடுவாங்க. இல்ல நாங்க 2, 3 வருஷமா நாங்க குழந்தைக்கு பிளானே பண்ணல. இப்ப தான் பிளான் பண்றோம்னாலும் அது நேச்சுரலா கன்சீவ் ஆக வாய்ப்பு இருக்கு. ஆனா ட்ரீட்மெண்ட்டுன்னு நீங்க ஒண்ணு போம்போது, ஒரு ஐவிஎஃப், ஐயுஐ இதெல்லாம் ஒரு டைம் பீரியட் பார்த்துக்கணும். உங்க ஜாதகத்த நீங்க ஒருக்க கன்சிடர் பண்ணிட்டு, அந்த டைம் பீரியட் ஒரு அஸ்ட்ராலஜர்ட்ட நீங்க குறிச்சு வாங்கிட்டு, அந்த ட்ரீட்மெண்ட்ஸ்குள்ள போறதுங்கிறது ரெக்கமெண்டபிள். கன்னிராசி நேயர்களுக்கு நம்ம ஒரு கோயில் சொல்லணும். இந்த காலகட்டத்தில போயிட்டு வரும்பொழுது கண்டக சனி பிரச்சனைகள் குறையும் அப்படின்னா, எந்த கோயில் மேம் சொல்லணும்? திருப்பதி போயிட்டு வந்தா திருப்பம் அப்படிங்கிறது கன்னி ராசிக்கு இந்த கண்டக சனியில கண்டிப்பா நடக்கும். ஸோ திருப்பதி போய் பெருமாள தரிசனம் பண்ணிட்டு வர்றது, திருப்பதியில அன்னதானத்தில சாப்பிடுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி திருப்பதிக்கு போகணும்னு ஆசை இருக்கும். பட் ரொம்ப கஷ்டப்படுறவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு திருப்பதிக்கு போறதுக்கு அஃபோர்ட் பண்ண முடியாது. அந்த மாரி உள்ளவங்களுக்கு இவங்க பண உதவி செஞ்சு திருப்பதிக்கு போய் அவர தரிசனம் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னாலுமே, அந்த விஷயம் நல்லபடியா நடக்கும். திருப்பதிங்கிறதுனால 6 மாசத்துக்கு ஒரு முறை நீங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்னாலே நல்லது. முடியாதவங்க வருடத்துக்கு ஒரு முறையாவது திருப்பதி போயிட்டு வரதுங்கிறது ரெக்கமெண்டபிள். கன்னிராசி நேயர்கள், நான் என்னால கோயிலுக்கு போக முடியல அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள், வீட்ல இருந்தே ஒரு வழிபாடு செய்யணும் அப்படின்னா, என்ன வழிபாடு முறையும் செய்யலாங்க? விஷ்ணு சகஸ்ரநாமத்த ரெகுலரைஸ் பண்ணும்போது கன்னி ராசிக்கு இந்த கண்டக சனியுடைய அந்த கடுமை அப்படிங்கிறது வெகுவா குறையறத பார்க்கலாம். அந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் சமஸ்கிருதத்துல இருக்கும். நமக்கு ஒண்ணுமே புரியாது. அத உச்சரிக்கிறதுங்கிறது தப்பு. ஏன்னா நம்ம தப்பா உச்சரிச்சுட்டோம்னா, அது நமக்கு சில கெட்டதுகள குடுத்துரும். சக்ரா ரிவர்ஸ் ஆகும். நம்ம ஸ்பைனல் கார்ட்ல 7 சக்ரா இருக்கும். அந்த சக்ராவ பாசிட்டிவா ஆக்டிவேட் பண்றது தான் இந்த சமஸ்கிருத உச்சரிப்பு. அந்த விஷ்ணு சகஸ்ரநாமத்துல வரக்கூடிய உச்சரிப்பு. இத கேட்டுக்கிட்டே இருக்கணும். கேட்க கேட்க நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். டெய்லி கேட்க முடியலனாலும் புதன், சனிக்கிழமைகள்லயாவது இத ரெகுலரா கேட்டுக்கணும். இப்ப என்னால கோயிலுக்கும் போக முடியல. இந்த மாரி விஷயங்களும் என்னால செய்ய முடியல வீட்லயே அப்படிங்கிறவங்க, ஒரு லைஃப் ஸ்டைல் ரெமெடி எனக்கு குடுத்தீங்கன்னா, நான் அத செய்வேன் அப்படின்னா, எந்த மாரி லைஃப் ஸ்டைல் ரெமெடி நம்ம இவங்களுக்கு குடுக்கலாங்க மேம்? கன்னி ராசிக்காரங்க இந்த கண்டக சனியில செய்யக்கூடிய ஒரு வாழ்வியல் பரிகாரம். புளி இருக்குது இல்லையா? புளி அதுக்கு வந்து காரகம் சனி. ஸோ புளியோதரை செஞ்சு அத கஷ்டப்படுறவங்களுக்கு தானம் பண்ணிடலாம். கோயில்லேயும் தானம் பண்ணலாம். இல்ல வெளியில உட்காந்து யாசகம் கேட்குறாங்கன்னா, அவங்களுக்கும் நீங்க தானம் பண்ணிடலாம். சனிக்கிழமையோ, புதன்கிழமையோ மாசத்துக்கு ஒரு முறை இத தானம் பண்றீங்கன்னா ரொம்ப நல்லது. அல்லது 3 மாசத்துக்கு ஒருக்கையாவது தானம் பண்ணுங்க. நீங்க ஒரு உணவுப் பொருள வந்து சேர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா, உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் அப்படிங்கிறது குறையும். வேப்பம்பூ ரசம். வேப்பம்பூல செய்யக்கூடிய ரசத்த ஒரு வீக்லி ஒன்ஸோ, இல்ல ஒரு 10 டேஸ்க்கு ஒன்ஸாவது நீங்க கன்சியூம் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, உடம்புல இருக்கக்கூடிய அந்த கசடுகள், கழிவுகள்லாம் வெளிய போய் கொஞ்சம் நீங்க ஆரோக்கியமா இருப்பீங்க. கன்னி ராசி நேயர்கள் இந்த கண்டகசனி காலகட்டத்தில உடல்நல பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு, எந்த மாரி பிரச்சனைகள் அவங்க வந்து சமாளிக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படுங்க? கண்டக சனியில உள்ள அந்த கன்னிராசி நேயர்களுக்கு கழிவு பாதையில ஒரு சின்ன சின்ன பிரச்சனை, வயிறு சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை, வயித்துப்புழு இந்த மாரியான விஷயங்கள்லாம் வரலாம். அதுக்கு தான் நம்ம வேப்பம்பூ ரசம் வந்து ரெக்கமெண்டும் பண்ணியிருந்தோம். வேப்பப்பூங்கிறது வந்து சனியுடைய ஒரு காரகத்துவம் உள்ள ஒரு விஷயமும் கூட. ஸோ அத கன்சியூம் பண்ணும்போது கன்னி ராசிக்கு சனி நட்பு கிரகம்ங்கிறதுனால நல்லாவும் இருக்கும். முக்கியமா சாப்பாடு ஃபுட் இன்டேக்ல தான் கவனமா இருக்கணும். ஸ்பீடா சாப்பிடுறது, லேட் நைட் சாப்பிடுறது இந்த மாரியான விஷயங்கள அறவே கன்னி ராசிக்காரங்க தவிர்த்துக்கணும். கன்னி ராசி நேயர்கள் ஒரு கடன் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு, இந்த கண்டகசனி காலகட்டத்தில அந்த கடன் அப்படிங்கிறது குறைவதற்கான வாய்ப்பு ஏதாவது இருக்காங்க? 6ஆம் அதிபதி 7க்கு போறதுனால, பார்ட்னர்ஸ் மூலமா ஒரு கடன் குறையக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. ஒருவேள ஒய்ஃப் வொர்க்கிங் விமனா இருந்தாங்கன்னா, அவங்க சப்போர்ட்டோட நீங்க வெளியில வரலாம். அல்லது இன்லாஸோட சப்போர்ட் மூலமா கடன்லேருந்து வெளியில வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்ல ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஹெல்ப் பண்ணி, அந்த கடன்லேருந்து நீங்க வெளியில வர்றதுக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ எக்ஸ்டர்னல் ஹெல்ப்ப யூஸ் பண்ணிக்கோங்க.
கோர்ட் கேஸ் பிரச்சனை இருக்கக்கூடிய கன்னிராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில அது முடிவதற்கான வாய்ப்பு இருக்கா மேம்? நான் ஒரு புது இடத்துல ஒரு புது அசெட் வாங்குறேன் அப்படிங்கிறவங்களுக்குமே இந்த காலகட்டத்தில ஏதாவது அதுக்கான அமைப்பு இருக்காங்க? கன்னி ராசி நேயர்களுக்கு கோர்ட் கேஸஸ்ல வெற்றி அப்படிங்கிறது நிச்சயம். மேட்ரிமோனியல் கேஸஸா இருக்கும் பட்சத்தில மட்டும் அது கொஞ்சம் இழுக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. மேக்ஸிமம் அந்த மேட்ரிமோனியல் கேஸஸ மட்டும் வெளியில செட்டில் பண்றதுக்கான ஒரு வழிமுறைகள பாருங்க. ப்ராப்பர்ட்டி லக் வந்து இந்த கன்னி ராசிக்கு எப்படி இருக்கு? இந்த குறிப்பிட்ட கண்டக சனிலன்னு கேட்டீங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஷியாரிட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மட்டும் பண்ணிக்கிறது நல்லது. லேண்ட்ல போட்டேன், கோல்டுல போட்டேங்கிறதோட நிறுத்திக்கணும். ஷேர்ஸு, ஸ்டாக்ஸு நான் லாட்டரி வாங்கினேங்கிற ஆசையெல்லாம் வரும். சனி லக்னத்த பார்த்தா ஒரு ஆசை வரும். ஈஸியான வழியில குறுக்கு வழியில போய் டக்குன்னு முன்னேறிற மாட்டோமான்னு. அத கொஞ்சம் பண்ணாம இருக்கிறதுங்கிறது நல்லது. கன்னிராசி நேயர்கள் நம்ம எல்லா விஷயத்திலுமே கவனமா இருக்கும். இருந்தாலுமே இந்த விஷயத்தில ரொம்ப கவனமா இருங்க அப்படின்னு ஒரு விஷயம் சொல்ற மாரினா எத மேம் சொல்லலாம்? கன்னிக்கு வந்து லக்னத்துக்கு மேலேயே சனியுடைய பார்வை விழுறதுனால, அடிக்கடி ஒரு தாழ்வு மனப்பான்மைங்கிறது வந்துரும். ஸோ இவங்க கரெக்ட்டா தான் பண்ணிட்டுருப்பாங்க. யாராவது வந்து லைட்டா கொஸ்டின் பண்ணாலும், "ஐயய்யோ! நம்ம தப்பா பண்றோமோ! இவங்க சொல்றது தான் உண்மையோ!" அப்படிங்கிற மாரி நம்மளே நெனச்சுப்போம். ஸோ அந்த ஒரு எண்ணம் வேண்டாம். நீங்க கரெக்ட்டா நெனைக்கிறீங்க, உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருக்குங்கிற பட்சத்தில, அத நீங்க கண்டிப்பா வெளியில கொண்டு போலாம். அதே மாரி நீங்க எடுக்கக்கூடிய ஒரு முடிவுகள். தீர்க்கமா ஒரு முடிவெடுங்க. எது உங்களுக்கு தெரிஞ்சாலும் அதில தீர்க்கமா முடிவெடுங்க. டபுள் மைண்டட்னஸ் இருக்கும். இதுவா? அதுவான்னு ஒரு குழப்பம், மனசுல ஒரு நிம்மதியே இல்லாத தன்மைலாம் இருக்கும். அந்த சஞ்சலம், மனக்குழப்பம்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறதுங்கிறது நல்லது. இப்ப நம்ம கன்னிராசி நேயர்கள் நெறைய விஷயம் பார்த்தோம் மேம். கண்டிப்பா நம்ம நேயருக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கள் அமைஞ்சிருக்கும். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க. நன்றி சார்.